நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அடுத்து ஒவ்வொன்னா முடிஞ்சு இப்ப நிகழவிருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கான சனிப்பெயர்ச்சியான 2026 வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் கிரகங்கள் பண்ண போறாங்கன்ற சனி என்ன பண்ண போறார்? சனி மாதிரியான ஒரு கொடுக்கக்கூடிய பிளானட் எதுவுமே இல்லை. அதுவும் இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி முழு சுபத்துவராக செயல்பட போறார். அதை தாண்டியும் பிரபஞ்சம் ரொம்ப ரொம்ப சூப்பராக மார்ச் மாசத்துல ஆரம்பிக்கக்கூடிய சனி பயிற்சி ஒரு 3 மாசம் தான் எதா இருந்தாலும் அப்படி இம்பாக்ட் பண்ணும். அதுக்குள்ளேயும் ஜூன் மாதம் குருவோட பயிற்சி வந்து அங்கேருந்து ஒரே குருவினுடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையால் சனியை பார்க்க போகும்போது சனி இன்னும் சுபத்துவப்பட போறார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வருடம் 2026 வருஷம் எதா இருந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான ராஜயோகம் தான் மலர காத்திருக்கிறது. சரி வாங்க, இருந்தாலும் ஒரு குறிப்பாக ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்பயுமே ஜோதிடம் என்பது ஒரு மேப் தானே, இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். அதனால இந்த 2 ஆண்டு காலம் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிலாம் இருக்க போது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதில் கவனமாக இருக்கணும். நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி இது மாச ராசி பலன் கிடையாது, இது வருட ராசி பலன் கிடையாது, பெயர்ச்சி பலன். ஸோ ஒரு 2.5 வருஷம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத ஒரு சின்ன கிளாரிட்டியோட நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த சிம்ம ராசி நேர்களுக்கு சிங்கம் சொல்லும் போதே அவ்வளோ சந்தோஷம். கெத்து எங்க மேடம் கெத்து இருந்துச்சு ஒன்ஸ் அப்பான டைம் அப்படின்றதெல்லாம் என் மைண்ட் வைஸ் கேட்குது. பட் ஸ்டில் இப்போது அது சும்மா ஒரு 2 மாதம் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய கேது பயபில் பண்ணுறது. அதுக்கப்புறம் சிங்கம் எப்பயுமே சிங்கம் தான். அதை எப்படி மாற்ற முடியும் சொல்லுங்கள்? வேறு ஏதாவது நிறைய எழுதி வச்சு சிங்கம்னு சொன்னால் ஒத்துப்போமா? சிங்கம் வந்து 4 பேரோட வேட்டையாட வேணாம், சிங்கம் வந்து 4 மீட்டிங்கை போட வேண்டாம், நான் தான் தலைவன் சொல்ல வந்து நிற்கிற தோரணையில் அதுதான் சிங்கம்னு தெரியும்ல. அந்த மாதிரி தான் சிம்மராசிக்காரங்களும் 4 பேருக்கு நல்லது பண்ண வேணாம். ஏன்னா எப்பயுமே எதையுமே எதிர்பார்க்காம நேர்மை இசிக்கோல்ட்டு அப்படின்னு போட்டால் எனக்கு தெரிஞ்சு வருது சிம்மராசி மட்டும். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை 8ஆம் இடத்தில் போய் சனி அமரப்போகிற. ஐயோ அஷ்டமத்தில் சனியா, இதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு, அதாவது சனியே டென்ஷனாக இருக்காரு இந்த தடவை. இந்த சிம்மராசிக்காரங்களை மட்டும் ஒன்றுமே பண்ண முடியலையே. போன தடவை ஏதாவது பண்ணான்னு பார்த்தா இந்த குரு பையன் வந்து டென்ஷன் பண்ணான். நான் அதுக்கப்புறம் வக்கரம் ஆகிட்டேன். திரும்ப இப்போ வக்கர நிவர்த்தியாகி வாக்கியப்படி வந்து உட்காந்தாலும் இந்த சிம்மராசிக்காரங்களை ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே சும்மா இல்லாமல் 12ஆம் இடத்துல குருவை வான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன டார்ச்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இவங்களை எப்படி நான் டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சனியே திக்குமுக்காய் போய் நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும்போது எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு? பெருசாக கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக படுறான், அதுக்கப்புறம் எதில் கவனமாக இருக்குன்ற நெகட்டிவாக சும்மா பார்த்துக்கலாம். ஓகே கிளியர். ஏன்னா நிறைய பயமுடுத்திருப்பாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு, அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும். காசு மலையில் கொடிக்க போகிறீங்க, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் இல்லாமல் ரொம்ப டீப் நாலேஜ் கிடைக்கும். 8ஆம் இடம்ன்றது 7க்கு 2. உங்கள் மனைவி மூலமாக உங்கள் கணவன் மூலமாக வருமானம் அதிகரிக்க போகுது. பெயர் புகழ் அந்தஸ்தெல்லாம் தேடி வரப்போகுது. முயற்சி ஸ்தானத்தில் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு யாருப்பா நீ யார் சாமி நீன்னு அந்த பிரகாஷ்ராஜ் மாதிரி உங்களை பார்த்து ஒரு 4 பேர் பேச போகிறாங்க. எப்படிடா முடிக்காதெல்லாம் முடிச்சுட்டு நீ. யூஸ்வலே சிம்மராசிக்காரங்களை பார்த்து எல்லாருமே அப்படி தான். இந்த தடவை இன்னும் கொஞ்சம் அது அதிகரிக்க போயிடுது. ராகு வேற 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு சிம்மராசி மக்களே, நான் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, அடுத்தவர்கள் உங்களை மேனிப்புலேட் பண்ணியே தீர்வாங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ஸ்பவுஸ் மூலமாக, இல்லை உங்களுடைய பார்ட்னர் மூலமாக, உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய முதலாளி மூலமாக, இல்லை கூட இருக்கவங்க மூலமாக உங்களுக்கான ஒரு ஆப்பை ரெடியாக வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, ரியாலிட்டி இதுதான். 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய நேட்டர் ஹாரோஸ்கோப் நல்லா இருக்குன்னா அந்த இவங்கள் மூலமாக உங்களுக்கு பாசிட்டிவிட்டி சைன் கிரியேட் ஆகும். 8ஆம் இடத்துல வந்து சனி அமர்ந்தால் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும், ஐயோ கடகராசிக்காரங்க அப்படியே, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. குரு அப்படியே பார்வை பார்த்து 2026 வருடம் முழுமையும் சிம்மராசிக்காரர்களை சொக்க வைக்க போகிறார். போதும் போதும் போதுன்ற மாதிரி கேது மட்டும்தான் இந்த தடவை உங்களை கொஞ்சம் பிரச்சனை பண்ணி ஒரு மாதிரி தனிமைக்குள் ஒரு மாதிரி விரக்திக்குள் டிலே ஆகுது. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு வேலை டிலே ஆகும். டக்கு டக்கு டக்குன்னு முடியாது. நான் சொன்ன மாதிரி சிம்மராசிக்காரன் ஷேக் பண்ணுறது வேலையில் மட்டும்தான். அவனுக்கு தெரியும்ல எங்கே அடித்தா வலிக்கும்னு அவனுக்கு தெரியும். அதனால் அதில் மட்டும்தான் கை வைப்பான். ஸோ சிம்மராசிக்காரங்க இந்த தடவை பெருசாக நெகட்டிவாக பயந்துக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதில் நீங்கள் பண்ணுறீங்களோ 8ஆம் இடம்ன்றது ஆரோக்கியம். உங்களுடைய ஆரோக்கியம், உங்கள் துணையோட ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் யாருக்கு? சிம்மராசிக்காரர்களுக்கு. யாரெல்லாம் ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கீங்களோ சிம்மராசிக்காரங்க, யாரெல்லாம் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் முன்ன ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் டீப் அனலைஸ் பண்ணுறீங்களோ, தோண்டி எடுக்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்குறீங்களோ, ரோடு போகக்கூடிய இடத்துல இருக்கீங்களோ, அதே மாதிரி ஆட்டோ எல்லாமே வந்து சனியின் காரகத்துவம், யாரெல்லாம் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கீங்களோ, டே டு டே வேலை பார்த்துட்ருக்கீங்களோ சிம்மராசிக்காரங்க, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, தினம்
இருக்கக்கூடிய வேலை செஞ்சாதான் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூ விற்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஏதாவது சாட் கடை போடுறவங்களுக்கு, ஏதாவது காளான் கடை போடுறவங்களுக்கு, யாராக இருக்கட்டும், சிம்ம ராசிக்காரர் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த அஷ்டமச்சனியை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. அதிர்ஷ்டம் வாரி வழங்க போகிறது. அல்டிமேட்டாக இருக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்களே 2-3 பிரான்ச் போகிற அளவுக்கு உங்களுடைய தொழில் விருத்தி நடக்க போகுது. என்ன வேணால் சொல்லிட்டு போகிறான். ஏன்னா கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம். சிம்மத்துக்கு சனி எதுவுமே பண்ண மாட்டார். அவர் போய் 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் மறைஞ்சு போகிறாரு. அப்போ என்ன கிடைக்கும்? ராஜயோகம் தான் கிடைக்கும். நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், சிம்ம ராசிக்காரங்க இப்போது உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மிஸ்டர் கேது. வேறு வழியே கிடையாது. நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ, விநாயகர் காலையும் பெருமாள் காலையும் உங்களுடைய சிவன் காலையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்து காலையும் முக்கியம் குலதெய்வம் காலையும் போய் விழுந்துருங்க. மற்றதெல்லாம் தானாக நடந்துடும். அது கூட இன்னும் இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் தான், செப்டம்பர் அக்டோபரில் அதை பயிற்சி ஆனப்புறம் சிம்மராசிக்காரங்க பெருசாக கவலைப்பட வேணாம். ஆனால் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. அஷ்டமச்சனி என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஆளுமையை அதிகரிக்கக்கூடிய தன்மையாகத்தான் வந்திருக்கு. இதெல்லாம் கூட என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சமுதாயத்திற்கு காட்டக்கூடிய தன்மையாக தான் இந்த மாதிரியான துன்பங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி ஐயோ வந்துருச்சு, அது போச்சு, இது போச்சு, வேலை பிரச்சனை, யோசிக்கவே யோசிக்காதீங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை சிம்மராசிக்காரங்க ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தெரியாது குலதெய்வம் உங்களுக்கு போயிட்டு வந்துருங்க. இல்லையா, குலதெய்வம் ஃபோட்டோ எடுத்து வீட்டில் வச்சு டெய்லி ஒரு ஊதுபத்தி ஏற்றி, ஏன்னா கேது எல்லாமே தலைக்கு மேலே இருக்கா, கொஞ்சம் டிலேவை கொடுத்துட்டே இருக்கும் சில விஷயத்தில். அது நடக்காமல் இருக்கிறது குலதெய்வ ஃபோட்டோ முன்னாடி ஊதுபத்தி ஏற்றி வச்சு, ஏன்னா புகையெல்லாம் கேது, ஊதுபத்தி ஏற்றி வச்சு, இல்லை சாம்பிராணி போட்டு தினம், நான் சாம்பிராணி போடுறதுக்குலாம் கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம், இதுனா ஒரு ஸ்டிக்கை ஏற்றி வச்சுட்டு போயிடலாம். பிறகு நமஸ்காரம் மட்டும் உங்கள் வேலையை நீங்கள் தொடங்கி, வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, சிம்மராசிக்காரர்கள் இதை மட்டும் செய்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஜீவசமாதி போய் வழிபாடு பண்ணுங்கள். கோவில்களுக்கு எண்ணெய் வாங்கி தானம் கொடுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், கோவில் விக்கிரகங்களுக்கு எண்ணெய் சாத்துறதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க, விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ண 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 சிம்மராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கரைஞ்சு போய்டும். எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். 10ஆம் இடம், 2ஆம் இடம், 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, வேலைஸ்தானத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் கவனம். 2ஆம் இடத்தை வீடு, கோவப்படாதீங்க. வீட்டில் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சில சமயம் எல்லாரும் என்னை விட்டுட்டாங்களோ, தனியாக இருக்கணுன்ற மாதிரி சில உணர்வுகள் வரும். 2ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது அந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ணும். நம்மளை ஒரு பக்கம், நம்மளோட பொண்டாட்டி பிள்ளைங்களை ஒரு பக்கம் பிரிக்க வைக்கும். இதெல்லாம் வந்ததுன்னா டென்ஷன் ஆகாதீங்க. இது இப்படி தான் இருக்க போது ஒரு 2 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் அதுவே சரியாக போகுது. ஆளுமை அதிகரிக்க போகிறது. நீங்கள் யாருன்றதை உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண போகிறீங்க. இவ்வளோ இதுலேயும் சிம்மராசிக்காரன் எந்திரிச்சு எப்பயும் போல நிற்கிறான்ற விஷயத்தை நீங்கள் பறைசாற்ற போகிறீங்க. ஸோ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். படிக்கிற சிம்மராசிக்கார பிள்ளைங்க சூப்பராக படிப்பீங்க. திறமையை வெளிப்படுத்தி இது வரைக்கும் மக்கா உட்காந்த பிள்ளைங்களாம் அப்படி தாறுமாறாக இயங்க போகிறீங்க. வெறி பிடிச்ச வேங்கையாக இருக்கும் சிம்மராசிக்கார பிள்ளைங்க. இந்த தடவை 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டம். தேவையில்லாத இருக்கிற வேலையை விட்டுட்டு டென்ஷன் ஆகி ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்கணும். தயவு செஞ்சு வேலை 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. கொஞ்சம் கவனம் தேவை தேவை தேவை. 40 வயதுலேருந்து 60 வயது கூடிய சிம்மராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். கணுக்கால் கால் பிடிச்சி இழுக்கிறது, பின்னாடி முதுகு தண்டு விடப்பேன்னு சொல்லி கொஞ்சம் படுத்து எடுக்க போகிறார் இந்த சிம்மராசிக்காரர்கள். ஏன்னா இந்த வயது ஒருத்தவர்களுக்குலாம் ஆல்மோஸ்ட் நடக்கக்கூடிய திசை ராகு தசை குரு தசைன்ற மாதிரி இருக்கும். அந்த பொசிஷன் ஓகேவா இருக்கா? எஸ், ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் பிரச்சனையாக வரும். வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்துட்டு போகும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் தவறாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் ஏதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் இயங்கும். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான பிள்ளைகள் நடந்து கொள்ள மாட்டார்கள். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். 10ஆம் இடம் இயங்க போகுது. 2ஆம் இடம் குடும்பம் அப்படின்ற இடத்துல சனியுடைய பார்வை வரும்போது, அதுவும் 7ஆம் இடமான சமசப்தமாக பார்வை, நானா நீயான்ற மாதிரி போட்டி வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. உங்களோட ஸ்பௌஸுக்கும் உங்களுக்கு அது எப்பயுமே அப்படி தான் இருக்குன்னா வெரி குட், பழகிடுச்சு. இல்லாட்டி பழகிக்கோங்க, வேறு வழி இல்லை. ஓகே. 60 தாண்டி சிம்மராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, நரம்பு முட்டி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்ற மாதிரி கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே பஞ்சாயத்துக்குள்ளே சனி கொண்டு போய் விட போகிறார். 8ஆம் இடம்ன்றது அடிவயிறு கழிவுகள் போகிற இடம், இன்டைஜஷன் ப்ராப்ளம், பைல்ஸ் வர்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எட்டி பார்க்கும். சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் போகிறது, டென்ஷன் ஆகிறது. சனி கருமாக்காரகன் போய் 8ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த பரம்பரை நோயின்னு சொல்லக்கூடிய சுகர் பிபி அதிகப்படுத்துறது, இது வரைக்கும் இல்லாமல் சுகர் வந்துருச்சு, பிபி வந்துச்சு, டென்ஷன் ஆகிறது, கொஞ்சம் ரத்தம் சூடேறுதல், ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுன்ற மாதிரி கொஞ்சம். இவ்வளோ சொல்லிட்டு என்ன கொஞ்சம் அப்படின்றீங்களா? என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி பார்ப்படியே சரியாக போய்டும். அதனால் அதில் மட்டும் கவனம். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த அஷ்டமச்செல்லாம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்த ஒரு நம்பர் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 2 மட்டும் கவனிச்சிட்டிங்கன்னா போதும். சிம்மராசிக்காரங்க காட்டில் மழை தான். ஓகே. இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? காளியை பிடிச்சிக்கோங்க, வேற வழியே கிடையாது. சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தடவை காளி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். காலத்தை வெல்லக்கூடியவளே அவதான்.
எப்பேற்பட்ட பிரச்சனையும் தம்சம் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவா. ஸோ சிம்மராசிக்காரர்கள் இந்த தடவை காளி வழிபாடு உங்களுடைய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வழிபாடாகும். அதோடு சேர்ந்து குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய வழிபாடாக இனிதே மலர காத்திருக்கிறது. ரொம்ப ஜாகிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் இவங்களுக்கு கண்ட சனி நடந்துட்டு இருந்தது. இது வரைக்கும் இவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இருக்குது பாருங்கள். யாரெல்லாம் இவங்களுக்கு உதவி செஞ்சாரோ இவங்களாலேயே அவருக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுப்பாங்க. ஆகவே இது ஒரு அனுபவ காலம். 7ல் இருக்கும்போதே இப்படின்னா 8ஆம் இடத்துக்கு போகும்போது, ஆகவே மிக கவனமாக இருக்கணும். இவருடைய ஜாதகத்தில் அந்த ராகு கேதுவனுடைய தாக்கமும் இருக்கும். எப்பவுமே நமக்கு வெளி வட்டாரத்தில் நிம்மதி வேணும் அப்படின்னா வீட்டில் நமக்கு நிம்மதி வேணும். வீட்டில் நமக்கு நிம்மதி இருந்தால் தான் வெளி வட்டாரத்தில் போய் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லைன்னா என் பொண்டாட்டி என்ன தெரியுங்களா சொன்னால், கிளம்பும் போதே இதை சொன்னா சார் அப்படின்னு மைண்டு ஒரே டென்ஷனாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் வரும்போதே சண்டை சார், பையன் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான், ஃபாரினுக்கு அனுப்பணுன்னா என்கிட்ட பணம் இல்லை, என்ன கேட்குறான், நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியல. இது வரைக்கும் உங்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உபத்திரவமாக இருப்பார்கள். பணம்னா என்ன, அன்புனா என்ன, பாசம்னா என்ன, அயோக்கியத்தனம்னா என்ன, பேமானித்தனம்னா என்ன, இது எல்லாம் கற்றுக்கிற நேரம். இதை சந்தோஷமாக நீங்கள் கற்றுங்க. ஓவர் ஃபோனில் நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிங்க. இப்போ நேரில் போனால் கூட உங்களுக்கு நடக்காது. ஆகவே நான் அவனை நம்பினேன், இவனை நம்பினேன். நீங்கள் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு படிங்க, கிளாஸை படிங்க. இல்லை சார் என்னுடைய ஸ்டெனோகிராஃபர் தான் டைப் பண்ணாங்க சார், அதனால் நான் படிக்கவே இல்லை, சைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேண்டாம். ஒரு முறைக்கு 2 முறை படிங்க. வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும். சில குடும்ப தடைகள் வரத்தான் செய்யும். கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல, மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். பயணத்தில் கூட சரி, கண்டதை நான் சாப்பிட்றேன், மசாலா ஐட்டம், அதே மாதிரி ஐஸ்கிரீமு, இதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கோ. அஷ்டம சனியின் காலம், கவனமாக போகும். ஒரு வருஷம் போகட்டுமே, என்னதான் இருந்தாலும் அதிச்சாரமாக குரு வரப்போகிறார். அவர் ஒரு 5 மாதம் அங்கே இருக்க போகிறார், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த 5 மாதம் நல்லா இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நிதானமாக பொறுமையாக நீங்கள் முடிவு எடுத்து தயவுசெய்து மனசில் நீங்கள் எதுவும் வச்சுக்காதீங்க. சார் அவன் எப்படி நான் ஹெல்ப் பண்ணேன்னு தெரியுமா, அவனுக்கு வியாபாரத்தில் அவ்வளோ கஷ்டம், நான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணேன். ஏன் அவனுக்கு வீட்டில் கூட நான் பஞ்சாயத்து பண்ணி அவனை முடிச்சு கொடுத்தேன். இன்றைக்கி அந்த நன்றியே இல்லை சார் அவனுக்குன்னா, இது நன்றியை பற்றி தெரிஞ்சுக்கிற காலம். ஆகவே அதை பெருசு பண்ணாதீங்க. உங்கள் உடம்பை பாருங்கள். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். உங்களுக்கு தூக்கம் நல்லா இருந்தது அப்படின்னா மற்ற பிரச்சனைகள் இருக்காது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுறது அற்புதமான பலனை கொடுக்கும். ஆரோக்கியம் பாஸ்கரம். அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கோதுமை பண்டங்கள், கோதுமையில் செஞ்ச பொருட்கள், கோதுமையே தானம், அதில் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செய்யக்கூடிய இடத்துல போயிட்டு ஒரு 100 பூரி, 50 சப்பாத்தி, அந்த மாதிரி அதுலேயே நீங்கள் உள்ளே உருளைக்கிழங்குலாம் நோ நான் வெஜிடேரியன். நீங்கள் பாட்டுக்கு அப்புறம் பாலகிருஷ்ண ரெட்டியார் தான் சொன்னாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு புரோட்டீன் சத்து நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது என்பது இல்லை. எதை எங்கே சாப்பிட்ணுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதே உங்கள் கர்மம் போகிறதுக்கான தானங்கள் தர்மங்கள் பண்ணுறீங்க. அது சுபமான ஒரு சாத்வீகமான புத்தி தரக்கூடிய பொருளாக இருக்கணும். அவங்களுக்கும் ஆரோக்கியத்தை தரணும், அதை சாப்பிடணும், அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஜீரணம் ஆகணும், உங்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும், உங்களது கர்மம் போகணும். இதுதான் சனீஸ்வரனுடைய தாக்கம். ஆக முடிஞ்ச வரைக்கும் வாயை ஜிப்பு போட்டுருங்க. ஒரு 2 வருஷம் வாயை திறக்காதீங்க. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக சனீஸ்வரன் பகவான் வராது. இருக்கிற ராசிக்காரங்களே நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க தான் ரொம்ப கவனமாகவே இருக்கணும். ஏன்னா இத்தனை 2026க்கு முன்னே கண்டக சனியாக இருந்து உடல் நலத்தில் பிரச்சனையும், உங்கள் வாக்கில் பிரச்சனையும், உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு தொந்தரவும் தொலையவும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பட்ட ஜாதகம் சிம்ம ராசிக்காரங்க. பாவப்பட்ட ஜாதகம்னு சொல்லலாம். அதுவும் பெண்கள் தான் ரொம்ப பாவமே சொல்லலாம். படிக்கிற குழந்தைங்களுக்கும் படிக்கிற மனநிலைகள் இல்லாமல் ஏமாற்றங்கள்,
சிறு வயசுலேயே காதல் சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு ஏமாற்றம், சிறு வயசுலேயே கல்யாணம் காட்சிகள் நடந்து வாழ்க்கையவே 21 வயசுக்குள்ளேயே முடித்து கிளப்பருவமாக கொண்டு வந்து தான் வாழ்க்கையை பல பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய தருணங்களும் இந்த கடந்த 2.5 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் வந்திருக்கும். ஆனால் சிம்மராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்சவங்க தாங்க. இப்போ அஷ்டமத்தில் சனி பகவான் வந்திருக்காரு. சிம்மராசிக்கார ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய தகப்பனுக்கு ஆகாதுங்க. அது பல கண்டங்களை கூட ஏற்படுத்தி கொடுக்கலாம். அவரை வழிமுறை பண்ணுங்க, அவருக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க. அப்பாவை நினைங்க, அப்பாவுடைய கஷ்டம் நஷ்டத்தை நினைங்க, அவருடைய தன்மைகளை புரிஞ்சு நடந்துக்குங்க. கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுடைய அப்பாவுக்கு தான் ஆகாது. சிம்மராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குன்னே ஓடி ஓடி உழைச்சிருக்கக்கூடிய தருணங்கள் உண்டு. உங்களுடைய அமைப்புக்கு, உங்களுடைய தேவைகளுக்கு, உங்களுடைய சந்தோஷத்துக்கு அமையக்கூடிய வாழ்க்கைகள் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். குடும்பத்துக்குன்னே உங்களை அர்ப்பணிப்பீங்க. உங்கள் பிள்ளை குட்டிகள் மேலே அளவு கடந்த பாசம் நேசங்கள் வைக்கக்கூடிய தருணங்கள் உண்டு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம சனின்னு கேட்டாவே ஒரு சட்ட சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்தக்காரங்களே உங்களுக்கு சூனியங்கள் வைக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. கவனம் தேவை. உங்கள் முன்னோர் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குலதெய்வத்தை போய் முறையாக வழிபடுங்க. இப்படியாப்பட்ட தருணத்தை பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. ஆனால் ஆண்கள் தான் கவனமாக இருக்கணும். புது புது ப்ராஜெக்டை எதுவும் போடாதீங்க. ஒரு கடன் வாங்கி ஒரு கார் வாங்காதீங்க. ஒரு கடன் வாங்கி ஒரு இடம் வாங்காதீங்க. கடன் வாங்கினா கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும். ஏன்னா உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகளை இந்த அஷ்டம சனி உண்டு பண்ணும். உடல் ரீதியான ஒரு பிரச்சனையவும் உண்டு பண்ணும். அப்போ தட கிரகம் சனீஸ்வர பகவான். உங்கள் காரியங்கள் சித்தியாகாமல் உங்கள் காரியத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை போடக்கூடிய தருணங்கள் ஏற்படக்கூடிய நேரம் இது. செய்தொழிலேயே என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலையே பக்குவம் பண்ணிக்கிட்டு வாங்க. 40 வயசு 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் உடல் நல குறைவுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியவங்க உங்கள் குடும்பத்தாரே இருப்பாங்க. கவனமாக இருக்கணும். அஷ்டம சனி ஆகாது சிம்ம ராசிக்காரங்களுக்கு. கோபக்கார ஜாதகம்தான், ஆனால் குணமுள்ளவங்க சிம்ம ராசிக்காரங்க. 12 ராசிக்காரங்களையே சிம்ம ராசிக்கார பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. தெய்வ கடாட்சியம், ஆன்மீக ஞானம், நல்ல படிப்பு, நல்ல அறிவு, குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வரணும். தான் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணுமோ அப்படி அரவணைச்சு வளர்க்கக்கூடிய தருணம் உடையவங்க சிம்ம ராசிக்கார பெண்கள். இருந்திருந்தால் கூட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 சனி பெயர்ச்சி ஆகாது. பல ஏமாற்றங்களையும் தடுமாற்றங்களையும் தான் அடைவீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆள்படக்கூடிய தருணங்களும் உண்டு. சிம்ம ராசியில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்திருந்தால் கூட உங்கள் மூத்த மகனுக்கு ஆகாது. இளையன் மகன் மேலே அன்பா பண்பா அனுசரணையாக இருப்பீங்க. ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருந்திருந்தாங்கன்னா உங்கள் கவனம் முழுக்க பெண் பிள்ளைகள் மேலே செலுத்துங்க. எந்த குறையும் வராது. சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லதும் கூட. உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. சனீஸ்வர பகவானை வழிபடுங்க. கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் தப்பு பண்ணால் தண்டனை கட்டாயமாக உண்டு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். அடுத்தவனுக்கு நீங்கள் தொந்தரவு செய்யணும், அடுத்தவனை அழிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் உடைஞ்சி இருந்தீங்கன்னா அது அப்படியே ஜாதகத்தில் உல்டாவாகி உங்களுக்கு தான் இடையூறு வரும்.